எல்லாருக்கும் வணக்கம். முந்தா நாள் யாரோ ஒருத்தர் இந்த பரந்தூருக்கு போனாரா, யாருப்பா அது பேருப்பா, ஜோசப் விஜயா அப்படின்னு சொல்லி ரொம்ப நக்கலா எகத்தாலாமா தளபதி விஜயவர்களை பத்தி விமர்சனம் பண்ணியிருக்கிற தன்னை ஒரு மிகப்பெரிய அறிவு ஜீவி நினைச்சிட்டு கூடிய ஒரு கதருக்கு தான் இன்னைக்கு சொல்ல போறோம். அதாவது உங்களுக்கே தெரியும், தளபதி விஜயவர்கள் பரந்தூர்ல போய் அந்த 10 நிமிஷம் ஒரு ஸ்பீச் கொடுத்தாருல, அதுக்கு பாத்தீங்கன்னா திமுக விடவும் பாஜக தான் மிகப்பெரிய கதறல். அதாவது பாஜக உள்ள எல்லாருமே கதற ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல வரிசையை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு மாட்டிருக்கிறது தான் ஹெச் ராஜா அப்படிங்கிற அந்த மிகப்பெரிய ஒரு அறிவு. அவரை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். முதல்ல அவர் என்ன பேசிருக்காரு நீங்க பார்க்கணும்ல, பாருங்க. ஒன்றிய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இங்க நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். முந்தான பரந்தூருக்கு போனாரா யாரோ ஒருத்தர், ஜோசப் விஜயா, அது எனக்கு தெரியல. அவர் போனாரா? நான் இங்க வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது. ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லல, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். அவர் என்ன சொல்றார்? நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. அவர்கிட்ட எனக்கு ஒரு கோரிக்கை இருக்கு, அதனால தான் இதை நான் கேட்கிறேன். நான் முன்னேற்றத்திற்கு எதிரானவன் அல்ல. விமான நிலையம் வேண்டும், ஆனா பரந்தூர்ல இல்லைன்னு நான் என்ன சொல்றேன், நண்பர் விஜய் அவர்கள் எங்க அதை கொண்டு வரணும்னு சொல்லி அங்க இருக்கிற விவசாயிகள்ட்ட எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு ஒப்பந்தத்தை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னா மத்திய சர்க்கார் அங்க அந்த விமான நிலையத்தை அமைக்கும். என்ன வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தமிழ்நாடு? எல்லா அரசியல் தலைவர்களும் தற்குறிகள், இவர்களுக்கு பிரச்சனைகள் புரிவதில்லை. அதனால என்ன பண்றது, நம்ம தற்குறிகளுக்கு எதிர்த்து எதிர்நீச்சல் போட வேண்டியிருக்கு. we will do. Thank you. பாத்தீங்களா, அதாவது யாரா ஒருத்தர், அவர் பேர் என்ன, யாரு போனான்னு தெரியல, யாரு போனானே தெரியாதவருக்கு அவர் அங்க என்ன பேசலாம் மட்டும் எப்படி தெரியும்? அவர் அப்படி நக்கல் பண்ணிட்டாரா. ஏன்னா அவர் பேர் பாத்தீங்கன்னா ஜோசப் விஜய் அப்படிங்கிறது இவரு தான் எப்பவும் அதை வலியுறுத்திட்டே இருக்குது. இதுக்கு முன்னாடி வீடியோக்கள்ல நிறைய தடவை விமர்சனங்கள் கேட்டதுக்கு நீங்க ஏன் விஜய் இப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை நானும் பாத்தீங்கன்னா அவர் எங்கேயும் விமர்சனம் பண்ணலையே, நான் எங்கேயும் பண்ணல அப்படின்னு பொம்னார். அதாவது பாத்தீங்கன்னா திமுக தளபதி விஜய் அவர்கள் எதிர்க்கும் போது இந்த தடவை திமுகவோட பாஜக எங்க தராங்கன்னா இந்த விஷயத்துல மிகப்பெரிய ஒரு முன்னாடி நிக்கிறது கேட்டீங்கன்னா பாஜக, உங்களுக்கு தெரியும்ல. அதனாலதான் இவரு மாதிரி ஆட்கள் பாத்தீங்கன்னா இந்த தடவை தளபதி விஜயவர்களுக்கு எதிராக திமுக பொங்குறதோட இவங்க அதிகமா பொங்குறாங்க. ஏன்னா இந்த விஷயத்துல லாபம் யாருக்குன்னா 2 பேருக்கு தான், ரகசிய கூட்டணியில் உள்ள 2 பேர் தான். அதுல மிகப்பெரிய லாபம் பாத்தீங்கன்னா பாஜகவுக்கு. ஏன்னா இவங்க தான் பாத்தீங்கன்னா விமான நிலையத்தெல்லாம் இப்ப அமைக்கிறது பாத்தீங்கன்னா இவங்க அமைச்சு அதை யார் கொடுக்க போறாங்க, தனியாருக்கு தான். இந்த நாட்டு சொத்தெல்லாம் வைக்க போற இங்க உள்ள எல்லாத்தையும் தான் பிரிச்சு ஆந்தாரி அம்மானு கொடுத்துருக்காங்களே. ஸோ அதனால இதுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப முட்டு கொடுத்து திமுகவிடம் அதிகமா பொங்கி தளபதி விஜய் விமர்சிக்கிற இந்த ஹெச் நான் சொல்றேன். என்ன கேட்டீங்க, அங்க போயிட்டு அந்த மக்கள்லாம் சந்திச்சு ஒரு ஒப்பந்தம் வாங்கி வேறு எங்க வைக்கலாம், எங்க அமைக்கலாம் அப்படின்னு ஒரு இடத்த தேர்வு பண்ணி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்கும், நண்பர் விஜய் அதை பண்ணலாமே அப்படின்ட்டு நக்கலா. நான் கேட்கிறேன், அவரு என்ன இதுக்கு வாங்கி கொடுக்குன்னு கேட்கிறேன். இல்ல மத்தியில ஆட்சி பண்றதுன்னு அவரா பண்ணிட்டு இருக்காரு, உங்க கட்சி தானே ஆண்டுட்டு இருக்கு. மாநிலத்தில் இருக்குது யாரு, உங்களுடைய ரகசிய கூட்டணி கட்சி தானே இருக்கு. நீங்க தானே உங்க வேலை தானே, அதை நீங்க பண்ண வேண்டியதானே. அவரு அந்த இடம் சரி கிடையாது, அது விவசாய நில மக்கள் அங்க வாழ்ற மக்கள் வேண்டாம்னு சொல்றாங்க இல்லையா, அவர் அதுக்காக பேசுறாரு. வேற இடத்த தேர்வு பண்ணிட்டு எங்களுக்கு வளர்ச்சி தான் முக்கியம், ஆனா அதுக்காண்டி இந்த இடத்துல வேண்டாங்கிறாரு. அப்போ மத்திய குழு ஆய்வு பண்ண வச்சுல அவங்கள வச்சு வேற இடத்த தேர்வு பண்ணுங்க, செலக்ட் பண்ணுங்க. ஏதோ அவர் பாத்தீங்கன்னா ஆட்சி புரிஞ்சுட்டு இருக்கும் போது அவர்கிட்ட போய் கேட்குறீங்க. கேள்வி நாங்க கேட்போம், மக்களுக்காக நிப்பாரு, புரியுதா? அதுக்கு பரிசல்ல விட்டுட்டு ஏதோ புத்திசாலித்தனமா கேட்கறாங்க இவங்க எல்லாருமே. அதாவது இப்ப நீங்க பாத்தீங்கன்னா அந்த மதுரை டங்ஸ்டன் இருக்குல்ல, அது ரத்து பண்ணிட்டாங்கல்ல. இதுக்கு போட்டி போட்டுக்கிட்டு அந்த கட்சிகள் இப்போ பாத்தீங்கன்னா மத்திய அரசு பாத்தீங்கன்னா நாங்க தான் மக்களுக்காக போராடி அதை வேண்டாம்னு சொல்லி நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம் அப்படின்னு அவங்க பெருமை தட்டிக்கிறாங்க. ஒரு பக்கம் திமுக பாத்தீங்கன்னா எங்க தலைவர் ஸ்டாலின் அவர் சொன்னார்ல, வாக்கு கொடுத்த மாதிரி அதை பாத்தீங்கன்னா உறுதியா நீக்கிட்டாரு அப்படின்னு. இதுக்கப்புறம் பாமக முதலாக அதை எதிர்த்து போடணும் நாங்க தான். எப்படி ஒவ்வொரு கட்சிகளும் அதை விடுதலை சிறுத்தைகள் பாத்தீங்களா, அவங்க எப்பயும் முட்டு கொடுக்க வந்துருவாரு. திருமாவளவர்கள் அவர் பாத்தீங்கன்னா ஸ்டாலின் அவர் முட்டு கொடுத்து, அதாவது மற்ற விஷயங்கள்லாம் பேச மாட்டாரு, அதாவது முட்டு கொடுக்கணும் திமுக அப்படின்னா உடனடியாக வந்துருவாரு விடுதலை சிறுத்தைகள். ஸோ அதே மாதிரி அவரு பாத்தீங்களா சொன்ன மாதிரியே மக்களுக்காக பண்ணிட்டாரு, மக்களுக்கான கட்சி அப்படின்னு. அதாவது அதுல மட்டும் பேர் வாங்குறதுக்கு அவ்வளவு பேர் போட்டி போடுறாங்க. சரி, அப்போ இந்த விமான நிலையம் இருக்குல்ல, தளபதி விஜய் அதனால அழுத்தி சொன்னாரு. அதாவது அரிட்டாப்பட்டி, மதுரையோட அரிட்டாப்பட்டி மக்கள் நம்ம மக்கள்னா இந்த பரந்தூர்ல உள்ள மக்கள் மட்டும் நம்ம மக்கள் இல்லையா அப்படின்னு. அதனாலதான் ஏன் விவசாய நிலங்கள்ல தான் போய் நீங்க பண்ணணுமா, ஏன் உங்களுக்கு அப்படின்னா வேற இடங்களே கிடைக்கலையா? நான் இன்னொன்னு கேட்கிறேன், அந்த இதுல வர புச்சாத்தமா எல்லா நிறைய பேர் அங்க வந்துட்டா நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும். அட்டேங்கப்பா நீங்க கொடுத்துருவீங்க பாருங்க நல்ல வேலை வாய்ப்புகள், நல்லா செஞ்சு விடுவீங்க. அதாவது அந்த பகுதியில் மக்களுக்கு கொஞ்சம் பேர் கூப்பிட்டு கான்ட்ராக்ட் லேபரா வேலை போட்டுட்டு மற்ற எல்லாரையும் நீங்க வெளிமாநிலத்துக்கு கூட்டு வச்சுக்கிடுவீங்க. அந்த உயர் பதவியில் உள்ளவங்களுக்கு லட்சக்கணக்கான சம்பளத்தில் உள்ளவங்களுக்கு எங்களுக்கு காலங்காலமாக தெரியாமலையா இருக்கு, நான் மக்கள் இழிச்சவாங்களா? சரி, அது 2வது பிரச்சனை. முதல்ல எதுக்கு அங்க வரும்னு கேட்கிறேன். ஏன் வேற இடத்த தேர்வு பண்ணுங்க. தளபதி விஜய் போய் சொல்லிட்டாருன்னா உடனே அவர் தான் அதுக்கு முடிவு பண்ணணுமா, வேற இடம் எதுன்னு நான் சொல்றேன். என்ன அவருக்கு அங்கே வேலைன்னு கேட்கிறேன்.
இல்ல இதுல மேல என்ன ஒன்று சொல்றாங்க கேட்டீங்கன்னா, அதாவது இந்த மாதிரி எல்லா அரசியல் தலைவரும் தற்குறிகளா இருக்காங்கப்பா, இவங்ககிட்டலாம் போய் நம்ம சண்டை போட்டு விவாதிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு ரொம்ப அதாவது சலிப்படைஞ்சு சொல்றாரு. யாரு தற்குறித்தனமா பேசினா? அவர் அங்க போய் 10 நிமிஷம் பேசினார்ல, அந்த ஸ்பீச்ல என்ன ஒரு தற்குறித்தனம் தெரியுது நான் கேட்கறேன். நீங்க இப்ப கேக்குறீங்களா முட்டாத்தனமான ஒரு கேள்வி, அதுதான் தற்குறித்தனமா இருக்கு. அவர் அங்க போய் தெளிவா சொல்லியிருக்காரு, அதாவது வளர்ச்சிகளுக்கு முக்கியம் தான், அதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது, ஆனா இந்த இடத்த தேர்வு பண்ணாங்க இது விவசாயிகள் சொல்லியிருக்காரு. இதுல என்ன பெரிய தற்குறித்தனத்தை இவர் பார்த்துட்டாரு இந்த ஹெச் ராஜா? நான் கேட்கிறேன். அப்போ உங்களுக்கு தான் உங்க சொன்ன உடனே அந்த கோவம் வெட்டி வருதா? அதாவது மேல நீங்க தானே இருக்கீங்க ஆளுங்கட்சி, போங்க மத்திய குழு நீங்க தான் அனுப்பி இந்த இடத்த தேர்வு பண்ணீங்க. ஏன்னா அவர்கிட்ட கேட்டீங்களா? தளபதி விஜய் அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கினீங்களா? இல்ல இல்ல நாங்க ஒரு 3-4 இடங்கள் தேர்வு பண்ணிருக்கோம், இந்த இடத்துல ஏதாவது ஒரு இடங்கள் நீங்க சொல்லுங்க, போய் நில்லுங்க. அப்படா போங்க பழைய ஆஃபீஸுக்கு போங்க, தளபதி விஜய் எல்லாம் சொல்லிட்டார்ல, உங்களுக்கு பயம் வருது இல்ல, போங்க. இல்லப்பா தளபதி விஜய் அவர்களே இந்த 4 இடங்களை நாங்க தேர்வு பண்ணியிருக்கோம், இந்த இடங்கள்ல ஏதாவது ஒண்ணு நீங்க அந்த மக்கள்கிட்ட பேசி நீங்க அதை செலக்ட் பண்ணி கொடுங்க, நாங்க அங்க அமைக்கட்டு நீங்க சொல்லுங்க. அவர் அதுக்கு போய் சொல்லுவார், அந்த 4 இடங்கள் வேணுமா வேண்டாமா, இல்லை புதுசாக ஒரு இடம் சொல்றாரு, போய் நிக்கலுங்க அவர்கிட்ட போய். இல்லை ஏதோ அவர் ஏதோ ஆட்சியில் அதிகாரத்தில் இருக்கிற மாதிரி அவர்கிட்ட போய் நீங்க அப்ப சொல்லிட்டீங்களா, அப்ப நீங்க இடத்த தேர்வு பண்ணுங்க. என்ன இது கிருத்தமான கேள்வியா இருக்கு. இல்ல இவருக்கு இந்த ஹெச் ராஜா இருக்காருல்ல, இவருக்கு எப்பவுமே என்ன ஒரு நக்கல்னா, அவர் பாத்தீங்கன்னா அந்த ஜோசப் விஜய்ங்கிறத அழுத்தெழுத்து சொல்லக்கூடிய ஒரே ஆள் கிட்ட இவர் தான். நான் கேட்கிறேன், அவர் பேர் ஜோசப் விஜய், ஆமா அவர் பேர் ஜோசப் விஜய் தான். இப்ப அது என்ன பிரச்சனை உங்களுக்கு? அவர் பேர் ஜோசப் விஜய் தான், அவர் தான் பாத்தீங்கன்னா அவர் சர்டிபிகேட் அப்படிதான் இருக்குன்னு ஒத்துக்கிட்டாரு, அவர் பேர் ஜோசப் விஜய். இப்ப அதனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை பாத்தீங்கன்னா ஏன்னா அவர் ஜோசப்புங்கிறனால கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்தவர்னால அவர் பாத்தீங்கன்னா அந்த கிறிஸ்துவர், அந்த கிறிஸ்து மக்களுக்கு இந்து மக்களுக்கு எதிரானவர் அப்படிங்கிற மாதிரியே இந்த ஒரு கட்டாயம் உருவாக்குங்கள, அது தளபதி விஜய் அவர்கிட்ட செல்லாது. ஏன்னா அவர் பாத்தீங்கன்னா எந்த மதத்துக்கும் எந்த ஜாதிக்கும் சொந்தக்காரர் கிடையாது, அவர் மதம் ஜாதியெல்லாம் அப்பாற்பட்டவர் தளபதி விஜய். ஏன்னா அவர் கலைஞனா சினிமா நடிச்ச உச்சபட்ச நடிகர். ஒரு சினிமால ஒருத்தர் உச்சபட்ச நடிகராக இருக்க முடியும் அப்படின்னாலே அங்க பாத்தீங்கன்னா இந்த ஜாதி மதத்தெல்லாம் கடந்து எல்லா மக்களும், ஏன்னா சினிமா தியேட்டர்ல தான் எல்லாரும் ஒன்னா இருப்பாங்க, ஸோ அப்படிதான் கொண்டாடுறாங்க அவரை. ஏன்னா ஒரு குறிப்பிட்ட ஜாதியோ ஒரு குறிப்பிட்ட மதத்துக்காரங்களோ போய் பார்த்து அவர் இவ்வளவு பெரிய உச்சபட்ச நடிகர்லாம் ஆயிருக்க முடியாது. அது தளபதி விஜய் அவர்களுக்கு தெரியும், எல்லா அறிவு ஜீவிகளும் தெரியும். ஆனா அந்த ஹெச் ராஜா மாதிரி ஆட்களுக்கு தான் அது தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் ஏதோ திரும்ப திரும்ப ஒரு வன்புணர்ச்சி காரணமே பாத்தீங்கன்னா அவர் எப்பவுமே ஜோசப் விஜய் வேணும்னு குறிப்பிடுவார். இவரு இந்த அர்ஜுன் சம்பத் ஆட்கள் அது ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்ப நார்மலா எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, விஜய் என்ன தளபதி விஜய் அப்படிதான் சொல்லுவோம். ஆனா அப்படி சொல்லிட்டு போனானா, இன்னும் இவர் மட்டும் அப்படி திரும்ப திரும்ப அப்படி அழுத்துவார் ஜோசப் விஜய் அப்படின்னா. ஏன்னா அது ஒரு இது இருக்கு. ஏன்னா அப்படின்னா அவர் பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்து தளபதி விஜய் அப்படிப்பட்டவர் கிடையாது. அந்த மனசு பாத்தீங்கன்னா எல்லாரும் உதவ மனுஷன் இல்ல. இவங்களே இன்னொரு பிரச்சனை கேட்டீங்கன்னா, அந்த மதுரை டங்ஸ்டன் வரவிடாம தடுத்தாங்களா, அது இவங்க எல்லாரும் ஸ்கோர் பண்றாங்க. அது பிஜேபி ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுது, திமுக ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணுது. ஆனா அந்த பரந்தூர் மக்களை பார்க்க போய் தளபதி விஜய் ஒட்டுமொத்தமா எல்லாரும் திசை திருப்பிட்டாரா, அவர் ஸ்கோர் பண்ணிட்டாரா? அங்க போயிட்டீங்கன்னா அவர் போனதுக்கு அப்புறம் தான் அது பாத்தீங்கன்னா பெரிய ஒரு நியூஸா மாறிச்சு. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், அதுக்கு முன்னாடி எத்தனோ தலைவர்கள் அங்க போனாலும் தளபதி விஜய் அங்க போன அப்புறம் தான் அந்த நியூஸ் பெரிய இதா மாறிச்சு. அதாவது அதுக்கப்புறம் தான் தமிழக அரசே பாத்தீங்கன்னா அது சட்டப்படி மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாங்க அப்படி இப்படின்னு போட்டு ஒரு அறிக்கை வெளியிட்டு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால அந்த விஷயத்துல பார்த்துல இருந்து இவங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான இது. அதாவது மதுரை டங்ஸ்டனுக்கு இவங்க எல்லாரும் போட்டி போட்டு அதுக்கு நாங்க தான் அப்படின்னு நிக்கிறீங்களே, அதே மாதிரி உங்ககிட்ட தான் ஆட்சி இருக்குல்ல, அங்க போயிட்டு அந்த மக்களுக்கு வேணா வேற ஒரு இடத்த மாத்தி பண்ணணும்னு பண்ண வேண்டியதானே. ஸோ உங்ககிட்ட தானே ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு. அப்போ இங்க ஒண்ணு பண்ண முடியும்னா அப்ப அங்குள்ள மக்கள் மட்டும் உங்க மக்கள் இல்லையா? அப்ப அந்த மக்கள் விவசாய மக்கள் தானே கஷ்டப்படுறாங்க. அங்க விமான நிலையம் வந்துச்சுன்னா வளர்ச்சி வளர்ச்சி அப்படின்னு சொல்லி பேசுறீங்க, வளர்ச்சியை நீங்க மற்ற இடங்களை வைக்க வேண்டியதானே. அதெல்லாம் பத்தி யோசிக்க வேண்டியது. அதை சொல்லிட்டாங்கன்னா உடனே அவர் சொன்னார்ல, அவரே இடத்த தேர்வு பண்ணிட்டும். ஆமா அவருக்கு இதான வேலை, அவர் சொல்லதாங்க செய்வார். மக்கள் பிரச்சனை எடுத்து முன்னாடி வைக்க தான் செய்வோம். ஏன்னா ஆட்சியில் இருக்கிறது அவர் இல்லை, அதிகாரம் அவர்கிட்ட இல்லை. நீங்க சொன்ன உடனே அதுக்கு வேற ஒரு ஐடியா கொடுத்து வேற இடத்த தேர்வு பண்ணி இதுல வைங்க அப்படி சொல்றதுக்கு அவர் சொன்ன உடனே அந்த இடத்துல நீங்க வச்சிருவீங்களா? சரி சொல்லி நாங்க விஜய் சொல்லிட்டாரு நாங்க எடுத்துட்டு அந்த இடத்துல வைக்கணும். முதல்ல அவர் ஏன் பண்ணுங்க கேட்கிறேன். அதாவது ஆட்சி அதிகாரம் உங்ககிட்ட இருக்கு, கீழே இருக்கிறது உங்களுடைய ரகசிய கூட்டத்தில் உள்ள திமுக இருக்கு. நீங்க வேற இடத்த தேர்வு பண்ண வேண்டியதானே, மக்களுக்கு பிரச்சனை வராத மாதிரி. அதுதான் உங்களுடைய ஆட்சி அதிகாரம்லாம் இருக்கு, அதை யோசிக்க வேண்டியது நீங்க தானே. இதெல்லாம் ஏன்னு கேட்டீங்கன்னா, தளபதி விஜய் அவர்கள் 2 பேரையும், அதாவது ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சு 1 வருடத்துக்குள்ளாவே தைரியமா இங்க திமுக மேல பாஜக 2 பேரையும் எதிர்த்து நிக்காருல, சும்மா சிங்கம் மாதிரி. அதுதான் இவங்களால பொறுத்துக்க முடியல. ஏன்னா ஆட்சிக்கு இன்னும் பாத்தீங்கன்னா அவர் பெருசா அவர் கட்டமைப்பு வளரவே இல்லை. இனிமேதான் இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் அங்க கட்சி பனையூர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா இந்த மாவட்ட நிர்வாகிகள் பட்டியல தளபதி விஜய் பத்தி வெளியிட போறாரு அப்படி நியூஸ் வருது. அங்க கூட்டம் நடந்துட்டு இருக்கு. சோ இவளுக்குள்ள அதாவது அந்த கட்டமைப்பே சரி பண்றதுக்கு முன்னாடியே ஒரு அரசியல் கட்சியோட ஒரு தலைவர் பேசுற இந்த 10 நிமிஷம் ஸ்பீச்சுக்கு ஆளுங்கட்சி மேலைகளே இந்த அளவுக்கு கதறாங்கன்னா அது உலக வளர்ச்சி தளபதி விஜய் தான் நடக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பயம். வேற என்ன, வேற நீங்க அங்க முந்தா நாள் போனவர் யாரு தெரியல, அங்க போனவரை யாருனே தெரியலன்னா அவர் அங்க என்ன பேசுறது மட்டும் என்ன பேசணும்னு கேட்கிறேன்.
ஹெச் ராஜா ஒரு சரியான ஒரு காமெடி பீஸ் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. பாய்.